இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. வட மாவட்டங்களில் இருக்கிற பறையரும் வன்னியரும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்துட்டோம்னா வட மாவட்டங்களில் வேற யாராவது ஓட்டு கேட்டு போக முடியுமா? இங்க ஒரு சதி நடக்கிறது இந்த தமிழன் எப்பதான் புரிஞ்சுக்க போறான்? இப்ப நம்ம விஜயகாந்த் இருந்தாரு. விஜயகாந்த் எல்லாருக்கும் தெரியும். விஜயகாந்த் வந்து ஒரு தெலுங்கர்னு. அந்த தெலுங்கர் எவ்வளவோ தெலுங்கு ஊர்லாம் இருக்குது. இப்ப வந்து நம்முடைய விஜயகாந்தின் மகன் வந்து போய் விருதுநகர் பக்கத்தில் நிறுத்தினான். ஏன் விருதுநகர் பக்கத்தில் நிற்கிறான்? அங்கே தெலுங்கர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம தெலுங்கு புள்ள நிற்குது, நம்ம புள்ள நிற்குது, நம்ம நைனா நிற்குதுன்னு அவர்கள் தெலுங்குக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்க. தமிழை இழிச்சவன் விஜயகாந்த் நல்ல நடிகர், அவரு இவரு பாவம். அந்த அம்மா அவர் செத்து போய் அந்த அம்மா தாலி அறுத்து அந்த அம்மா தனியாக நிற்குது. அந்த அம்மா போகிற இடத்துலலாம் சொல்லுது, ஐயோ நான் முன்னாடி இந்த ஊருக்கு வரும்போது விஜயகாந்தோடு வந்தேன், இப்போ நான் விஜயகாந்த் இல்லாமல் வந்துக்கிறேன்னா நாம் என்ன பண்ண முடியும்? புருஷன் செத்துட்டான், சரி நீங்கள் போய் நிற்கிறீங்க. அப்போ இப்படி அழுது அழுது அனுதாபத்தை தேடுகிறது. இந்த அனுதாபத்தின் அடிப்படையில் அந்த விஜயகாந்தின் புள்ளிக்கும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இன்னைக்கு நிறுத்துறாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா விஜயகாந்த் முதலாக சட்டமன்றத்தில் தேர்தல் நிற்பதற்கு முடிவெடுத்து ஒரு தொகுதியை தீர்மானிக்கிறார். அதுதான் விருதாச்சலம். விருதாச்சலம் தொகுதி என்று சொன்னாலே அங்க வன்னியர்கள் பெரும்பான்மையான தொகுதி அது விருதாச்சலம். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த கம்மாபுரம் ஒன்றியம் மற்ற ஒன்றியங்கள் எல்லாம் அங்கே வன்னியர்கள் டாமினேட்டட் கமிட்டி என்பது இந்த உலகுக்கே தெரியும். ஆனா எந்த அரசியல் கணக்கின் அடிப்படையில் விஜயகாந்த் விருதாச்சலம் வராரு? அங்க வந்து நாயுடு இருக்கான், அப்போ ரெட்டியார்கள் இருக்கார்கள், பால்கார நாயுடு என்ற தெலுங்கு பேசுகிற சமூகமும் அங்க இருக்கு. அப்போ ஓரளவுக்கு தமிழர்களுக்கு ஈக்குவலா கிட்டத்தட்ட நெருங்குற நிலையில இந்த தெலுங்கு பேசுற நம்முடைய சொந்த சமூக மக்கள் விருதாச்சலத்தில் இருக்கிறான். அப்படி விருதாச்சலத்தில் நின்னோம்னா தெலுங்கு ஓட்டு என்பது செதறாம நமக்கு வந்துடும். அப்புறம் அன்றைக்கு வந்து தேமுதிகவில் மாவட்ட செயலாளராக இருந்த சங்கர் நினைக்கிறேன், அவர் ஒரு பழைய சமூகத்தை சார்ந்தவர். அப்போ அந்த விருதாச்சலம் கடலூர் பகுதியில் இருக்கிற பெரும்பாலான விஜயகாந்த் மண்டலத்தில் இருக்கிறவரெல்லாம் பறையர்களாக இருந்தான். இவன் ஒரு கணக்கு போட்டான். என்னன்னா விஜயகாந்த் கருப்பா இருக்கான், விஜயகாந்த் மதுரையில் வேற பிறந்தான்னு சொல்றாங்க. அப்போ விஜயகாந்த் நம்பாலா தான் இருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து அன்றைக்கு இந்த விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் இணைந்தார்கள். இதையெல்லாம் கணக்கு போட்டு விஜயகாந்த் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக இருந்த அந்த விருதாச்சலத்துல தமிழர் அல்லாத தெலுங்கரான விஜயகாந்த் அங்க நின்று சட்டமன்றத்துக்கு வராரு. அப்போ தமிழகத்தில் இருக்கிற வந்தியர்கள், தமிழகத்தில் இருக்கிற தமிழர் அல்லாதவர்கள் தமிழகத்தில் தங்களை நிலைத்துக் கொள்வதற்கான எல்லா யுக்திகளையும் செய்யறான். ஆனா தமிழர்கள் அதை மறந்து நடுத்தருவில் நிற்கிறான்.